ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணீங்களா? சாமியோட அருள் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலம் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் வந்து நான் டெய்லி விடக்கூடிய கோலத்தை வாரத்துக்கு ஒருக்கா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். ஒரு 2 வாரம் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ண முடியல. என்னவோ அது வந்து பண்ண முடியாமலே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து விடக்கூடிய கோலங்களில் முக்கியமாக கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த கோலங்களெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யாருக்காவது கோலங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னா இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த கோலங்கள் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கோலங்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம். அன்னைக்கு வந்து கோலம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லு கோலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். தெருவில் போடும்போது குயிக்காக அழிஞ்சிரும். நம்ம தனியாக காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் போட்டோன்னா நிறைய நேரம் அழியாமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கோலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாணம் தெளித்து கோலம் போடும்போது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஆனாலுமே இந்த கோலம் அன்றைக்கி வந்து பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. எங்கள் தரை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவோட தரை வந்து இந்த இன்டர்லாக் போட்ட தரையாகும். அதில் வந்து ஓரளவு தெரியும் பளிச்சுன்னு. இதுக்கு வந்து சாணம் இல்லைன்னா மஞ்சள் தெளித்து அந்த மாதிரி விடும்போது ஓரளவு பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 2வது கோலம். சும்மா சிம்பிளாக கலர் பொடி போட்டு கொடுத்துருந்தேன். ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய கோலத்தை தான் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த கோலமும் பார்த்திங்கன்னா ரங்கோலி மாதிரி தான். இந்த நெலுவு கோலத்துலேயுமே பெரிய பெரிய கோலம் எல்லாமே விடலாம். இது வந்து எப்படின்னா புக்கை பார்த்து விட்டதெல்லாம் கிடையாது. நம்ம மொத்தத்தில் போய் இருந்த உடனேயே நம்மளுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை வந்து அப்படியே விட்டுட்டு அது கலர் கொடுக்குறது. இது வந்து சும்மா சிம்பிளாக இருந்து அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நெலுவு கோலம். இந்த நெலுவு கோலத்துலேயுமே இப்போ டிசைன்லாம் கொடுத்து சும்மா லைட்டாக கலர் கொடுத்துருந்தேன். இது வந்து சிம்பிளான ரங்கோலி. இந்த கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெலுவு கோலம்தான். முன்னாடியெல்லாம் நெலுவு கோலம் வரைய தெரியாது. ஆனால் இப்போ வந்து நெலுவு கோலத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அது விட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த முத்தமே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருக்குது. நெலுவு கோலத்துலேயுமே எவ்வளோ கோலங்கள் இருக்குது. முன்னாடியெல்லாம் இதில் இவ்வளோ கோலம் இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய கோலம் இருக்குது. இப்போது அந்த கோலத்தெல்லாம் ஒவ்வொன்றா விடும்போது இவ்வளோ லுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெலுவு கோலம் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அந்த வாசலில் வந்து சைடில் விடுவோம் பார்த்திங்களா, அதுக்குமே நெலுவெல்லாம் போட்டு விட்டேன். இது வந்து இன்னொரு நெலுவு கோலம். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சாணம் தெளித்து விடும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த தரைக்கு அவ்வளோவா பளிச்சுன்னு தெரியல. ஆனாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இனி மேக்ஸிமம் இந்த மஞ்சள் தூள் தெளித்து விட்டால் கூட கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இனி அது ட்ரை பண்ணணும். முன்னாடியெல்லாம் கோலம் விடும்போது பார்த்திங்கன்னா 2 நாள் விடுவோம், 2 நாள் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. இன்றைக்கி போட்டு எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டு வந்து விடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த மார்கழி மாதம் வந்து கோலம் விட ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே தொடர்ந்து ஒரு 20 நாள் விடும்போது ஒரு பழக்கம் வந்து தொடர்ந்து நம்மளை வந்து பிடிச்சிக்குது. 20 நாள் தொடர்ந்து அதை நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால் விடாமல் இருக்க முடியல கோலம். அதே மாதிரி தான் ஒரு நல்ல பழக்கங்களை தொடர்ந்து 20 நாள் பண்ணணுன்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து இந்த கோலம் விட்டு பழகுனது தான். அடுத்த மார்கழியிலையுமே இந்த மார்கழியில் விட்ட பழக்கத்தை அடுத்த மார்கழியில் ஒரு மந்த்து ஃபுல்லும் கரெக்டாக கோலம் விடணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்து வந்திருக்கு. இது சிம்பிளாக வந்து ஒரு ரோஜா பூ மாதிரி விட்டுருந்தேன். இதுவே சூப்பராக நச்சுன்னு இருந்துச்சு. இப்போ என்னோடய செல்லு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஸ்பிளே போயிடுது. கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஃபோட்டோ எடுத்தது வீடியோ எடுத்ததெல்லாம் நிறைய பேர் கோலம் விடுவாங்க. நான் விட்டதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.